அந்த குடும்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தார்கள். இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பு காட்டி வந்தார்கள். நன்றாக இருந்த இருவருக்குள்ளும் திடீரென சண்டை மூண்டது. சண்டை கை கலப்பு வரை சென்றது. அப்போது ஒருவன் மற்றவனை பார்த்து, நான் தான் நம் பெற்றோர் பெற்றெடுத்த பிள்ளை, நீ தத்து பிள்ளைதான் என்றான். இதை கேட்டு இன்னொருவன் வருத்தப்படவில்லை. மாறாக அவன், பெற்ற பிள்ளைக்கும் தத்து பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியுமா? பெற்ற பிள்ளை வயிற்றில் வளரும், தத்து பிள்ளை இதயத்தில் வளரும் என்றான். இது வரவேற்பறையில் செய்தித்தாள் வாசித்து கொண்டிருந்த தந்தையின் காதில் விழுந்ததும் வேகமாக ஓடி வந்து, நீங்கள் இருவருமே எனக்கு அன்பான பிள்ளைகள்தான், அதனால் உங்களுக்குள் இப்படி சண்டை போட்டுக்கொள்ள வேண்டாம் என்றார். இதன் பிறகு இருவரும் சண்டையை மறந்து வாஞ்சையோடு கட்டி அணைத்து கொண்டனர். பெற்ற பிள்ளை தத்து பிள்ளை என்று வித்தியாசம் பார்க்காமல் இருவரையும் தன் அன்பார்ந்த பிள்ளைகள் போன்று பார்த்து அவர்கள் இருவரையும் முழுமையாக அன்பு செய்த இந்த தந்தை அன்பிற்கு இலக்கணம். இன்று நாம் பாட கேட்கின்ற பதிலுரை பாடலில் கடவுள் தாம் தேர்ந்து கொண்ட அரசரை பார்த்து, நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்கிறார். திருவிழிய பின்னணி அரச மாண்பு பாடல் வகையை சார்ந்தது. இன்று நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்கிற திருப்பாடல் 2. இத்திருப்பாடலுக்கும் முதலாம் திருப்பாடலுக்கும் நிறையவே தொடர்பிருக்கின்றது. முதலாம் திருப்பாடல் நற்பேறு பெற்றவர் யார் என்று தொடங்குகின்றது. ஏனெனில் இரண்டாவது திருப்பாடல் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர் என்ற வார்த்தைகளோடு முடிகின்றது. கடவுளுக்கும் அவர் தேர்ந்து கொண்ட அரசருக்கும் எதிராக வேற்று இனத்தார் கலகம் செய்தபோது ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்ட அரசரை பார்த்து கூறுவதாய், நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்கிறார் தாவீது. ஆண்டவர் தேர்ந்து கொண்ட அரசர் என்று தாவீது குறிப்பிடுவது மெஸ்ஸியாவாம் இயேசுவுக்கு மிகவும் பொருந்தி போகிறது. ஏனெனில் அவர்தான் கடவுளின் அன்பார்ந்த மைந்தர். புதிய ஏற்பாட்டில் கூட இவ்வார்த்தைகள் கையாளப்படுகின்றன. எபிரேயர் 1:5-6. ஆதலால் கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதால் அவருக்கு எதிராக நாம் கிளர்ந்தெழாமல் அவருக்கு பணிந்து நடந்து பேறு பெற்றவர்கள் கூட்டத்தில் இடம்பெறுவோம். சிந்தனைக்கு, கடவுளின் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பணிந்து நடக்கும்போது அவர் தரும் ஆசியை பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே அனைத்துலகின் அரசர் என்பதால் அவரது ஆட்சியில் பங்கு பெற நாம் அவருக்கு உகந்தவற்றை நாடுவோம். ஆணவமே வானதூதர்களை சாத்தான்